வந்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் ஆகி போச்சு கைஸ். என்னென்னா என் பைக் தொலைஞ்சிருச்சு. இங்கே ஆக்சுவலாக பெட்ரோல் வேறு பார்த்தீங்கன்னா ₹1 கூட இருக்குது நம்ம ஏரியாவுக்காக. கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுரையில் ஆரப்பாளையத்தில் தான் இருக்கேன். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம கரெக்டாக வந்து கொடைக்கானல் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடைக்கானல் பற்றி ஒரு 3 வீடியோஸ் போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து தொடர்ந்து 4வது வீடியோ. என்னென்னு தெரியல, கொடைக்கானல் பற்றி நம்ம அடிக்கடி நம்ம கொடைக்கானல் போகிற மாதிரி தான் அமையுது. ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டில் தான் போக போகிறோம். ஆல்ரெடி நான் நிறைய பைக்கில் கொடைக்கானலில் போயிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் தான் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது. அப்படியே வாங்க போவோம் அப்படியே நம்ம ஒன்றா பேசிகிட்டே போவோம். நான் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. வாடிப்படி தாண்டி லெஃப்ட்டு திரும்ப தெரியுமா, அங்கே வந்து ஒரு கேட் போட்டுருக்காங்க. இருங்க என்ன ட்ரெயின் வருதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஆப்பில் போய் செக் பண்ண வருங்க. ஃபோட்டோ வச்சுக்கோங்க. திருநெல்வேலி புரியா கரெக்டாக அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளப்பட்டி தெரியும். கேட் போட்டு ரொம்ப நேரமாக கேட் போட்டிருக்கு. அப்படி போயிடவா? சரி ஓகே. ஆக்சுவலாக அந்த சைடு ரோடு வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு ரூட்டில் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க ஒருத்தர் அடிக்கடி இங்கே ட்ராவல் பண்ணுறாரு என்கிட்ட சொன்னார். இந்த ரோடு இப்போதைக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது, ரொம்ப மேடுபள்ளமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடரோடு போய் சுற்றி போங்க, 4 கிலோமீட்டர் தான் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே திருப்பி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இங்கே வேறு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த புருளியா எக்ஸ்பிரஸ் வரணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வரல, ஒரு லோக்கோ மட்டும் போய்கிட்டு இருக்கு. அந்த கடையில் வந்து டீ நல்லாயிருக்கும். அந்த ஒருத்தர் மேக்ஸிமம் க்ரௌட் வந்து அங்கே தான் போகிறாங்க. பட் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிப்பாட்டிட்டேன். எனக்கு டீ வந்து அங்கே டீ நல்லா இல்லை, நானே கொஞ்சம் டீ வந்து கொட்டிட்டேன். நல்லா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலுக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. 1.5 மணி நேரம் ஆகுது மேப்பில். இப்போ படி கரெக்டாக நமக்கு ஒரு 6:40 ஆகுது. நம்ம போய் ரீச்சாக இருக்கும் ஒரு 8 மணி ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து கொடைக்கானலுக்கு கரெக்டாக நமக்கு ஒரு 46 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. சூப்பர் தெரியும் பாருங்க பச்சால டேம். இங்கே ஆக்சுவலாக பெட்ரோல் வேறு பார்த்தீங்கன்னா ₹1 கூட இருக்குது நம்ம ஏரியாவுக்காக. நம்ம வந்து கீழே பெட்ரோல் போட்டுட்டு வந்துட்டோம்.
பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த வண்டியை எவ்வளோ மைலேஜ் தரணும்னு தெரியாது. ஒரு 30 தான் மைலேஜ் தரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு 400 பெட்ரோல் போட்டுருந்தேன். ஒரே பல்க் இருந்துச்சு, இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சம் போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 100 ருபீஸ் போட்டிருக்கேன். கொடைக்கானல் வரைக்கும் போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். அந்த வீக்கெண்டெல்லாம் அந்த கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். எனக்கு வந்து இந்த கொடைக்கானல்லாம் நீங்கள் வரீங்கன்னா விக்டேஸ்லேயே வந்துருங்க. விக்டேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரீயாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம். வீக்கெண்டெல்லாம் வந்து அவங்க நிறுத்துறீங்க. ஆக்சுவலாக கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்ரி கார்னரில் போய் ஏதாவது சாப்பிடணும்னு பார்த்தோம். அங்கிட்டு கடையை இன்னும் திறக்காமல் இருக்காங்க. அது எப்போ திறப்பாங்க என்ன இது அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கிறவங்க தான் கேட்கணும் போல, பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் கேட்டுட்டு சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 8 மணிக்கு நம்ம ரீச் ஆகிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க சரி. ஒரு டீ எடுத்தீங்கன்னா கூட ஒரு 20 ரூபா சொல்கிறாங்க. அதாவது அந்த குளிரில் வந்து பேச வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த குளிர்லாம் தெரியாது நமக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வண்டியை கொடுக்க தான் வந்தேன். அவர் வண்டி தான் அது. ஆக்சுவலாக அவர் கொடைக்கானல் வரேன்னாரு. வண்டியை மட்டும் மதுரையில் இருக்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னார். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன். வந்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் ஆகி போச்சு கைஸ். என்னென்னா என் மைக் தொலைஞ்சிருச்சு. உண்மையில் நான் வந்து சாக்லேட் காஃபி சாப்பிட்ணுன்னு ஸ்டார்டிங் வந்து ஆசையாக இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் மைக் தொலைஞ்சு போச்சு. அதே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ்.